ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ஒரு 2 to 3 டேஸாக பார்த்தீங்கன்னா கோட் ட்ரெய்லருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இதோ இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், நாளான்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோட் டீம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்மளும் ஒரு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நாளைக்கு ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று ஹர்ஷனாகால் பற்றி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. நான் ஐ திங்க் யூடியூப் கம்யூனிட்டி இதில் கூட நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி நாளைக்கு கோட்டோட ட்ரெய்லருக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஹைப்பு. என்னவா இருக்க போகிற படம், எப்படி பண்ண போகிறாங்க, என்ன கதை, ஏது கதைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறதே அதுக்கு தான். பட் நான் இருக்கிற நிலைமைக்கு அலாரம் வச்சு நீ எழுந்து நான் ட்விட்டரில் போய் பார்த்தேன். பட் எஸ், இன்றைக்கும் அப்டேட் இல்லை. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் கோட்டோட ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருக்கிறதுல பெஸ்ட் வெர்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். அதுக்கான ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா லஞ்சமாக ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த போஸ்டர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. இந்த கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஸோ இதுதான் அந்த போஸ்டரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஐ திங்க் படத்தில் இருக்கிற முக்கியமான கேஸ்டிங் எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் பிரேம்ஜி அவர்கள், நம்ம ஸ்னேஹா, இந்த மாதிரி நிறைய விண்டேஜ் ஆக்டர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. மோகன் அவர்களோட ஹேர் ஸ்டைலும் தளபதி ஹேர் ஸ்டைலும் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் மோகன் அவர்களோட சன்னாக தான் தளபதி இந்த படத்தில் இருப்பார்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் இருக்குது ரெண்டு பேரோட ஹேர் ஸ்டைல் ஆல்மோஸ்ட்டு. அண்டு இதை தாண்டி இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ்க்கான அப்டேட் எதுவும் கொடுக்கல. சரி, வேறு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டு இருக்குமா ட்விட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆனந்த விகடன் எப்போவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தளபதி இது எக்ஸ்க்ளூசிவாக டைரக்டர்ஸ் கிட்ட பேசி சில ஃபோட்டோஸ், சில இமேஜஸ், அது ரெண்டு ஒன்று தான். சில ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் படத்தோட சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் சேடான விஷயம் என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. குமுதம் அவங்க இதில் போட்டிருந்தாங்க. அது எப்படி டைரக்டர்ஸ் அலோவ் பண்ணாங்க, டைரக்டர் எப்படி அலோவ் பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. உண்மையாகவே அந்த ஒரு பேஜ் நான் படிக்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் அது ட்விட்டரில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம அந்த ஸ்டோரி பற்றிலாம் எதுவும் இதில் பேச வேணாம். பட் வெங்கட் பிரபு அவர்கள் ஆனந்த் விகடனுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காரு. அதை நான் பார்த்தீங்கன்னா இதில் படித்து காட்டுறேன். வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, த ஸ்டோரி இஸ் ஃபிக்ஷனல். ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு சைஃபையான ஒரு மூவின்னு வச்சிங்களேன். ஸோ நிறைய சிமுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, சாட்ஸ் அப்படின்னு ஒரு டீம், ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், ஸோ ரா ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கூட்டம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி ரிவால்வ் ஆகும். இதுக்கு மேலே நான் படித்தேன் அப்படின்னா ஸ்டோரி ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். க்ளீன் ஷேவாக தளபதி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்திருக்காரு இந்த படத்தில். அண்ட் தளபதி பார்த்திங்கன்னா நிறைய ஃபன் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா சொல்கிறேன், தளபதி ஆக்சுவலாக சொல்லியிருக்காரான், டே க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டேன்டா, இன்னும் இன்னனால என்ன பண்ண வைப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லியிருக்காரான். அதுக்கப்புறம் டான்ஸ் சீக்வன்ஸ் நம்ம தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸாக இருக்கும் படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு. ராஜசுந்தரம் மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் சாங்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபியூ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபார் த ஸ்பார்க் சாங். பட் சோஷியல் மீடியாவில் சிலதெல்லாம் நெகட்டிவாக போகுதுன்னா படம் ரிலீஸ் ஆகிறப்போ தே வில் செலிப்ரேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம அஜித் சார், நம்ம ஏகே அவர்கள் மங்காத்தாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாராம் வெங்கட் பிரபு அவர்கிட்ட, விஜய்க்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்கள் பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாராம். இந்த ஒரு கோட் அப்படின்னு ஒரு விஷயம் அப்பயே சொல்லியிருந்தாராம். இந்த மாதிரி ஒரு விஷயம் பிளான் போயிட்டு இருக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு. பார்த்தியா, இதுதான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு படம் விஜய் வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அஜித் சார் ஃபியூ டேஸ் முன்னாடி உடம்பு சரியாமல் இருந்தாராம். அந்த டைமில் தளபதி ஃபோன் பண்ணி பேசியிருக்காராம் இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2 of them chatted warmly and naturally just as ஃபோனில் சொல்லியிருக்காராம், மங்காத்தா விட 100 times பெட்டரான படமாக உனக்கு வேணாவா விஜய், ஸோ இந்த படம் அப்படி இருக்க போது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித்தை ஃபோனில் தளபதிக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில சூப்பரான விஷயங்கள் ஆனந்த விகடனில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்டு சில அன்சீன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அது ஸ்க்ரீனில் அப்படியே போடுறேன் பாருங்கள்.
ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஏன் ப்ரோ இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிற, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்பீங்க. 2 டேஸாக படுத்து படிக்கலே இருக்கேன். டோட்டலி நாட் ஃபீலிங் வெல். பட் ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு கோ ட்ரெய்லருக்கான ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அலாரம் வச்சு எழுந்தேன். பட் அதுவும் நடக்கலை. பேச எனக்கு அப்படியே வாமிட் கொமிட்டின்னு வருது. ஸோ இந்த 1 மந்த்தாக நிறைய ட்ராவல்னு இருந்துட்டேன். கொடைக்கானல், மூணாறு 2 வாட்டி போய் ஃபேமிலியோடு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பூரில் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு ஃபீவரு. அதுக்கப்புறம் குறையவே இல்லை. அப்படியே வண்டி ஓட்டின்னு வந்தேன் வீட்டு வரைக்கும், அரக்கோணம் வரைக்கும் காரு. 4-5 வாட்டி வாமிட் எடுத்துட்டேன். ஒரு காலையில் செக் பண்ணும்போது 103 டிகிரி இருந்தது டெம்பரேச்சரு. இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கேன். பட் ஐ எம் அனேபிள் டு சிட் ஆர் அனேபிள் டு டாக் ப்ராப்பர்லி. அப்படியே தலை ஒரு பக்கமாக ஆடுது. நான் பேசும்போதே எனக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது. டோட்டலாக வீக் ஆகிடுச்சு பாடி இந்த லாஸ்ட் 2 டேஸில். ட்ராவலிங் இஸ் ஃபன். ட்ராவல் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக மெமரிஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் அதை விட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதையும் என்னை மீறி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஏதோ லடாக்கில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. எனக்கு மூச்சு வாங்குது ஆக்சுவலாக பயங்கரமாக. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. மெயினாக இந்த இஷ்யூக்கு ரீசன் டீஹைட்ரேஷன் சொல்கிறாங்க. டீஹைட்ரேஷனும் தொண்டை ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. மேபி ஃபுட்டு வாட்டர் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 days ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கணும். நான் ஃபீவர் இப்போதைக்கு இல்லை. பட் மறுபடியும் வந்துச்சுன்னா பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கீப் மீ இன் யுவர் ப்ரேயர்ஸ். நான் எப்போவுமே டயர்ட் ஆகிட்டேன்னா கூட இல் பி சம்வாட் அப்படி இருப்பேன். பட் திஸ் டைம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். வேறு மாதிரி உடம்பு வச்சு செஞ்சிருச்சு. அது ஏன் தப்பு தான். எக்ஸ்ட்ரீம் ட்ராவல் பண்ணவே கூடாது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அண்ட் அர்ச்சனா கல்பதி அவர்களே, நாளைக்காவது கோ ட்ரெய்லருக்கு அனௌன்ஸ்மெண்ட் டேட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் நாளைக்கு தங்கலன், அதுக்கப்புறம் டிமாண்டி காலனி, இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. என்னால் சத்தியமாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இருக்கிற கண்டிஷனில். அவ்வளோ டயர்டாக இருக்குது. பட் ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ப்ரோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் நீ போய் படம் பார்க்க வேணான்னு சொல்லுவீங்க. பட் ஐ வில் ட்ரை. ஏன்னா டிமாண்டி காலனி ப்ரிவ்யூ ஷோக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் போக முடியல. சரி, ஓகே, எனிவே ஃபைன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். உங்களை மாதிரியே நானும் கோ ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன் என்ன பிரச்சனைனாலும் ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன்னா ஒரு வீடியோ வரும். பை. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.